Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குக்கிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே சமயம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வாரத்தில் ஒரு நாள் 10 days ஒன்ஸும் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சமையலை ஈஸியாக முடிச்சு சட்டுன்னு கிளம்பிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், ஹோம் டூர் இது போல் நிறைய வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைமையும் உங்கள் கேஸையும் சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்பில் நம்ம கடுகு குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே குழம்பு தாளித்தாலோ இல்லை சட்னி தாளித்தாலோ கடுகு, சீரகம், உளுந்து 1 by 1 எடுத்து நம்ம தாளித்து விடுவோம். அதுபோல் செய்யும்போது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் நம்ம தேடுறதுக்கும் டைம் ஆகும். அதுபோல் நம்ம செய்யாமல் கடுகு வாங்கின உடனே கடுகோட தேவையான அளவுக்கு உளுந்தும் சீரகமும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது போல் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சட்னி தாளித்தாலோ இல்லை குழம்பு தாளித்தாலோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து போட்டு தாளிச்சிட்டு சட்டுன்னு வேலையை முடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சட்னி தாளிச்சிக்கிறேன். அது தேவையான அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்து தாளித்து விட்டுடலாம். அந்த டைமில் நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம வடை எப்படி கை வைக்காமல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உளுந்து வடை செய்கிறதுக்காக உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம உளுந்து மோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். வடைக்கு தேவையான எல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வரும்படிக்கு இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வடை செய்கிறதுக்காக நான் ஒரு வெஜிடபிள் வாங்குகிற கவர் தான் எடுத்திருக்கேன். நம்ம கடைகளில் வெஜிடபிள் வாங்கினா இந்த கவரில் போட்டு கொடுப்பாங்க. அந்த கவர் தான். அந்த உள் சைடை நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் வச்சு இது போல் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாவு நமக்கு கடைசி வரைக்கும் ஒட்டாமல் வரத்துக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கவரை ஒரு பவுலில் வச்சு மேல் பதி கொஞ்சமாக சுருட்டி விட்டுக்கலாம். அந்த கவரில் கலந்து வச்சுருக்க வடை மாவை பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு நம்ம கையில் எடுத்து மாவெல்லாம் ஒரு கார்னரில் வரும்படிக்கு இது போல் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஒரு சிசர்ஸ் வச்சு அந்த கார்னரை கொஞ்சமாக ஒரு பெரிய ஹோலாக கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வடை செய்யறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். அந்த காயிற எண்ணெயில் ஜல்லிக்கண்ணி ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நாம் வடையை வச்சு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எப்படி முறுக்கு பிழியுமோ அது போல் நடுவில் ஒரு ஹோல் வர போல் சுற்றி இது மேலே பிழிஞ்சு விட்டால் நம்மளோட வடை ரெடி ஆகிடும். இது அப்போ நம்ம எண்ணெயில் விடும்போது நம்ம எண்ணெய்லாம் தெரிக்காது. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நல்லா பழக்கப்பட்டவங்க இது போல் எண்ணெயிலேயே நம்ம வடையை அப்படியே சுருட்டி விட்டுக்கலாம். எப்படி முறுக்கு பிழியுமோ அது போல் பிழிஞ்சு விட்டோம்னா நம்மளோட சூப்பரான மெதுவடை கை வைக்காமல் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு 4 வடை கிட்ட சரியாக ஷேப் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழகிடுச்சு. நம்ம எப்படி கையில் செஞ்சு எடுப்போமோ அதே போல் சூப்பர் ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு வடை செஞ்சு எடுக்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம வடை செய்யும்போது அப்பப்போ கைகளை தண்ணியில் நனைச்சி செய்வோம். ஏன்னா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் ஆக ஆக மாவு வந்து இலையிடும். ஏன்னா தண்ணி எல்லாம் ஆட் ஆகி மாவு தண்ணியாகிடும். அப்போ வடை பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அப்போ அதுபோல் செய்யும்போது பாதி மாவுக்கு மேலே நம்ம செய்கிற வடைகள்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சாப்பிடவே திகட்டும். ஆனால் இது போல் நீங்கள் கவரில் வச்சு செய்யும்போது தண்ணி பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ முதல்ல நம்ம எப்படி மாவை கலந்து வச்சுமோ அதே பதத்தில் கடைசி வடை வரைக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வடை பிழியும்போது பாருங்கள், ஒரே கையில் தான் பிழிஞ்சு வரேன். ஒரு கையில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் நான் பிழிஞ்சு விடுறேன். ஸோ போக போக நமக்கு நல்லா பழகிடும். அதே போல் கவரில் செய்கிறதுக்கு நம்ம கை வைக்காமல் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். மாவும் நம்ம கலந்து வச்ச பதத்துலேயே கட்டியாகவே செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதே போல் கவரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம ஃபில் பண்ண தொட்டு கவரோட கடைசி மாவு வரைக்கும் கூட நம்ம ஈஸியாக வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் கவர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. கடைசி வரைக்குமே நம்ம மாவு வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் ஒரு சின்ன ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ கொஞ்சமாக புளிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு 1/4 பாத்திரம் அளவுக்கு மாவு இருக்கும். நம்மளால் வேஸ்ட் பண்ணவும் முடியாது. அந்த மாவில் எப்படி ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி அதை தோசைக்கல்லே வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அது கூடவே பூண்டு பொடியாக கட் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை செய்கிற தவாலேயே ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரட், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ராவா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இல்லை எங்களுக்கு அப்படியே பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம், கேரட் இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட கேப்சிகம் எந்த வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் அப்படியே நீங்கள் பச்சையாக கட் பண்ணி கூட மாவோட ஆட் பண்ணி நீங்கள் தோசைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இப்படி எப்போவுமே வதக்கி தான் ஆட் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே கடைசி மாவு கொஞ்சமாக நமக்கு புளிக்கும். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தோசை மாவில் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஆர்டினரியாக புளிச்ச மாவை எடுத்து கொட்டிடுவோம், இல்லைனா ஜஸ்ட்டு ரவை மட்டும் ஆட் பண்ணி நம்ம தோசைகளை எடுத்துப்போம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எந்த பிள்ளைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது இந்த தோசை. அதே போல் ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்துக்கலாம். இதுவும் நம்ம சமையலுக்கு தேவையான முக்கியமான ஒரு டிப் தான். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகமும் ஒரு 15 கிட்ட வரமிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விதையோடு சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற போல் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா விதையோடு ஆட் பண்ணும்போது காரம் கொஞ்சம் கூட இருக்கும். நாங்கள் இப்போ விதை எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணுவோம். அந்த விதைகளை குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது அதோடு ஆட் பண்ணி அதுக்கேற்ற போல் மற்ற பொருட்களை ஆட் பண்ணி அரைச்சிப்பேன். இப்போ எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சீரகத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாயும் சீரகமும் பார்த்திங்கன்னா வறுத்தது. ஏன்னா எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது லைட்டாக வறுத்து தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்போ நமக்கு ரொம்ப நாளுக்கு வண்டு வராமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வறுக்கினா லைட்டாக நீங்கள் வறுத்து இது போல் கொரன்னு அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம பொரியல்லாம் தாளிக்கும் போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீரகமும் ஆட் பண்ணுவோம், மிளகாயும் ஆட் பண்ணுவோம். அது போல் ஆட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு அந்த அளவு கிடைக்காது. அதே சமயம் அந்த மிளகாயும் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இது போல் நீங்கள் கொரப்பாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எந்த பொரியல் செஞ்சாலும் நீங்கள் தாளிக்கும் போது இதை ஆட் பண்ணி செய்யுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் கருவேப்பிலை பவுடர் பண்ணி வச்சுக்கிறது, அடுத்த மிளகை பாதியாக உடச்சி அஞ்சரைப்பட்டியில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா பொங்கல்லாம் தாளிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா வரமிளகாயும் பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசை போல் ஐட்டத்துக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சட்டுன்னு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலை நேரத்தில் பார்த்தா எல்லாமே ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைப்போம். அந்த டைமில் ஒன்றுனா நம்ம தேடி எடுக்கும்போது டைமும் வேஸ்ட் ஆகும், டென்ஷனும் ஆகும் நமக்கு. ஸோ இது போல் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சமையலை ஈஸியாக முடிச்சு சட்டுன்னு வெளியே வந்துடலாம். ஆஃபீஸ் போகிற பெண்கள் இது போல் நிறைய மசாலா பவுடர்ஸ்லாம் 10 days ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சமையலை ஈஸியாக முடிச்சுட்டு சட்டுன்னு ஆஃபீஸ் போக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சட்டுன்னு சமையலை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா சம்மரில் பயங்கர ஹாட்டாக இருக்குது, அப்படி வேர்க்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம சட்டுன்னு சமையலை முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.